அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறது கிடையாது. ஸ்கூல் மட்டும் தான் போகிறாங்க, அதே நல்லா படிக்கிறாங்க. அதனால் வந்து இது பண்ணிக்கிறது இல்லை, டியூஷன்லாம் அனுப்புறதில்ல. ஹாய், வணக்கம், காலை வணக்கம். அதில் இதை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துடுறேன். நீங்களே சொல்லி கொடுப்பீங்களா? படிக்க தெரியாதுங்க எனக்கு. நம்ம வந்து அந்த அளவுக்கு படிக்கல, சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம படிக்கல. எனக்கு எங்கள் பாப்பா சொல்லி கொடுக்குறா. இப்போ எதனாவது எனக்கு தெரியலன்னா கேட்டேன்னா கரெக்டாக அவள் எனக்கு சொல்லித்தரா. அப்படிங்கும்போது நான் வந்து அவளுக்கு சொல்லித்தர அளவுக்கு நான் பெரிய அறிவாளி கிடையாதுங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க. அதை தோசை சாப்பிட்டேன். இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து கை வேற வாஷ் பண்ணாமே உட்காந்துட்டு இருக்கேன். கை கழுவிட்டு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷம். எங்க யாரையும் காணா, ஒரு லைவ் மட்டும் ஓடிட்டு இருக்கு. வந்துட்டேன். கணேஷ் சகோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே, மன்னிப்புலாம் வேண்டாங்க, சரியா? நீட்டா பேசினாவே போதும், மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? லைக் போட்டேன், வரலையே. லைக் போட்டேன், நீங்க வரல. ஹாய், வணக்கம், இனிய காலை வணக்கம். சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க? நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிங்களா? எனக்கு லீவு நாள் தானே, அதனால நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்களா? நான் போட்டேன்ப்பா. அப்படியா? சாப்பிட்டாச்சா? காலையில் சாப்பிட்டாச்சா? ஆட்டாவே லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் மெடிக்கல் வரலும் போயிருந்தேன்னா. என்னன்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இங்கே பாவடி ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து மெடிக்கல் வந்து ஹோல்சேல் ரேட்டு. இங்கெல்லாம் வாங்கினா வந்து எம்ஆர்பியோட சேர்த்து தான் நம்ம கட்டுற மாதிரி, அங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டு. மெடிக்கல் போயிருந்தேன், அப்படி போயிட்டு வரும்போது லைவ் போட்டேன். இன்னும் லைவ் போட்டது என்னன்னா நெட்டு தீர்ந்துச்சு, அதனால லைவ் ஓடிட்டே இருக்கு, நெட்டு தீர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்புறம் தான் பார்த்தேன், அப்புறம் கட் பண்ணிட்டேன் நைட்டு. பாப்பா என்ன படிக்கிறாங்க? 4வது தான் படிக்கிறாங்க. தோசை தேங்காய் சட்னி. சூப்பர் சூப்பர். அதனால தான் வந்து அப்புறம் லைவ் கட் பண்ணிட்டேன், ஏன்னா நெட்டு தீர்ந்துச்சு அப்படின்னு. நெட்டு போட்டுமே சுற்றிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன், கட் பண்ணிட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் போட்டு பார்த்தேன், மறுபடியும் சுற்றிட்டே தான் இருந்துச்சு. சரி, ஒன்றும் தவறு சரியில்லையா என்னான்னு தெரியல அப்படின்னு தான் கட் பண்ணிட்டேன். ஓ சூப்பர். வணக்கம். சாப்பிட்டேன் இட்லி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போதான் சாப்பிட்டேன். இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்து கொண்டு போய் தட்டை வச்சுட்டு வந்தேன். எனக்கு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். ஓகே, பாய், டாட்டா. சாப்பிட்டாச்சு, நான் தோசை சாப்பிட்டேன், அடை தோசை சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து சேலம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு யாராவது கேளுங்க, அப்போ நான் வந்து சொல்கிறேன். நானே சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லையா? சேலம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, சரியா? ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே எடுக்கிறேன். ஸ்டாண்ட் பிடிச்சிட்டு இருக்கு. எடுத்தாச்சு.